அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மனோட ஐக்கியமா இருந்த நிலையிலிருந்து சிறிய துகில்களாக பிரிந்து ஆன்மாக்கள் படிப்படியாக வெவ்வேறு உணர்வு நிலைகளை தாண்டி மனித உடலுக்குள்ள ஒரு சிறிய உணர்வா அடைக்கப்பட்டிருக்கு. மார்டல் பாடி கான்சியஸ்னஸ். புலன்கள்னால அகப்பார்வையை இழந்த மனசும் புனிதமான சுத்தமான புத்தி அப்படிங்கிற ஆற்றலும் ஒரே உடம்பு அப்படிங்கிற சாம்ராஜ்யத்துக்குள்ளதான் வாழ்ந்து வருது. திருதராஷ்டரும் பாண்டுவும் ஒரே ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து வந்த மாதிரி. ஆனா சதா இந்த இரு தரப்பினருக்கு இடையே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இந்த புலன்கள் புற உலகை சார்ந்த சுகத்தை தேடி போகுது. இன்னொரு பக்கம் புத்தி இந்த உடல் மனம் கட்டுப்பாட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிச்சு எங்கிருந்து வந்துச்சோ அதே பரபிரம்மன் கிட்ட மறுபடியும் போய் அடையறதுக்கு போராடுது. மகாபாரதத்துல நடந்த அந்த சூதாட்டம், தி கேம் ஆஃப் டைஸ், மாயையோட ஒரு விளையாட்டு. இந்த மாயை டெல்யூஷன், இதனால மனிதனோட உணர்வு ஆன்ம உணர்வுல இருந்து இந்த உடலுக்குள் அடைப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த சூதாட்டம் பாண்டவர்களை அப்படி இழுத்துது. அவங்களோட ராஜ்யம், அவங்களோட கௌரவம், அவங்களோட மனைவியான திரௌபதி எல்லாத்தையும் பணிய வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதாவது மனிதன் இந்த புற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆன்மாவோட ஆனந்தத்தையும் ஆற்றலையும் பணிய வைத்து எல்லாத்தையும் இழந்து மனிதனுக்குள்ள இருந்த புத்தி அப்படிங்கிறது வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டுருச்சு. மனிதன் சிறு வயதுல இருக்கும் போது புலன்கள், பிராணன், உடலோட வளர்ச்சி இது எல்லாமே ஆன்மாவோட ஆற்றலோட இயக்கத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா பருவ வயதிற்கு வரும்போது சலனத்தினால உட்கொள்ளப்பட்டு புலன்கள்னால உணர்ச்சிகளும் ஆசைகளும் முன்ஜென்மத்திலிருந்து வந்த பழக்க வழக்கங்களும் வலிமை அடைந்து இந்த உடல் மனத்துக்குள்ள இருக்கும் ஆன்மாவோட ராஜ்யத்தை கைப்பற்றிடுச்சு. அதுக்கப்புறமா வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க பெரும் சோதனைகள், துயர், துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பேராசை, கோபம், காமம், பொறாமை, அகங்காரம் இதெல்லாம் அனுபவிச்சு பாடங்களை கற்று உணர்ந்து வனவாசம் முடிஞ்சு மறுபடியும் அவங்க இழந்த அந்த சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்கு பாண்டவர்கள் அஸ்தினாபூருக்கு வந்த மாதிரி வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு மனிதன் ஆன்மீக பாதைக்குள்ள நுழைறான். விரும்பத்தகாத தீய குணங்கள் ஒரு வாட்டி நம்மளோட உடல்ல நிலைநாட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அது மாறறதுக்கு குறைந்தபட்சம் 12 வருடங்கள் ஆகும். மனிதன் 12 இயர் சைக்கிள்ஸ்ல 12 வருட சுழற்சியில மெதுவா படிப்படியாக இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில வளர்ந்துகிட்டே வரான். எப்படி பாண்டவர்கள் அவங்களோட ராஜ்யத்தெல்லாம் விட்டு தூரமா ஒரு காட்டுல வனவாசம் இருந்த மாதிரி 12 வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு 13வது வருஷம் அவங்கள அடையாளம் காட்டிக்காதபடி டிஸ்கைஸ்ல வாழ்ந்திருந்தாங்க. இந்த 13வது வருஷம் குறிக்கிறது தான் மனிதன் பண்ணக்கூடிய யோகமும் தியானமும். மறுபடியும் அவங்களோட சாம்ராஜ்யத்துக்கு வந்து இவங்களோட எல்லா உடைமைகளையும் உபகரிச்ச அந்த எதிரிகள் கூட போர் புரியறதுக்கு தயாரா வராங்க. அதே மாதிரி இது வரைக்கும் புற உலக ஆசை வாழ்க்கையில வாழ்ந்த மனிதன் யோகமும் தியானமும் மூலம் தன்னில் தோன்றின சலனத்தையும் விரும்பத்தகாத குணங்களையும் எதிர்த்து போராடி அகநிலைக்கு திரும்புறதுக்கு தயாராகிறான். பாண்டவர்கள் எப்படி தயாராகி வராங்க அப்படின்னா யுதிஷ்டரான மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து, பீமரான பிராணத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து, அர்ஜுனரான சுய கட்டுப்பாட்டின் மீது பற்றின்மை, நகுலரான நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் விதிகளை பின்பற்றுதல், சகாதேவரான தீயதை எதிர்க்கும் ஆற்றல், இந்த எல்லா குணங்களோட மனிதன் மீண்டும் தன் ராஜ்யத்தை நிலைநாட்ட வரான். ஆனா இவங்களை எதிர்த்துட்டு எதிரில நிக்கிறது மாபெரும் படை. இத்தனை வருட காலமாக இவர்களுடன் உடலும் சதையும் பின்னி இருந்தவர்கள் எல்லாம் இப்ப எதிரில நிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் கிருஷ்ண பரமாத்மாவான குருவோ அல்லது தியானத்தின் மூலமாக வந்த உள்ளுணர்வு பாண்டவர்களை வழிநடத்துறதுக்கு வரும் தருணம். குருக்ஷேத்ராவான மனிதனோட முதுகு எலும்பு, அதுதான் இங்க யுத்த களம். மனசுக்கும் புத்திக்கும் நடக்க போற யுத்தம். இந்த பெரும் படையில இருக்கக்கூடிய கௌரவர்கள் யார்? பொருள் ஆசை, கோபம், பேராசை, வெறுப்பு, பொறாமை, துன்மார்க்கம், காமம், பாலியல் பற்று, துஷ்பிரயோகம், ஒழுக்கக்கேடு, நேர்மையின்மை, அற்பத்தனம், கொடுமை, தீய எண்ணம், மற்றவர்களை காயப்படுத்த ஆசை, அழிவுகரமான உள்ளுணர்வு, இரக்கமின்மை, பேச்சு மற்றும் சிந்தனையின் கடுமை, பொறுமையின்மை, சுயநலம், ஆணவம், சாதி அல்லது சமூக பிறப்பின் பெருமை, இனப்பெருமை, போலியான சுவை உணர்வு, காமவெறி, தீய உணர்வு,
சண்டையிடும் மனப்பான்மை, இணக்கமின்மை, பழிவாங்கும் தன்மை, உணர்திறன் உணர்வுகள் சென்சிட்டிவ் ஃபீலிங்ஸ், உடல் சோம்பல், முன்முயற்சி இல்லாமை, கோழைத்தனம், கவனக்குறைவு, மனச்சோம்பல், ஆன்மீக அலட்சியம், தியானிக்க விருப்பமின்மை, ஆன்மீக தாமதம், உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் அசுத்தம், கடவுளுக்கு விசுவாசமின்மை, கடவுளுக்கு நன்றியின்மை, முட்டாள்தனம், மன பலவீனம், நோய் உணர்வு, பார்வை இல்லாமை, மனத்தின் சிறுமை, தொலைநோக்கு பார்வை இல்லாமை, உடல் மனம் மற்றும் ஆன்மீக அறியாமை, மனக்கிளர்ச்சி, நிலையற்ற மனப்பான்மை, புலன்பற்று, தீமையை காண்பதில் இன்பம், தீமையை சுவைப்பது, தீமையை முகர்வது, தீமையை தொடுவது, சிந்திப்பது, விரும்புவது, உணருவது, பேசுவது, நினைவில் கொள்வது மற்றும் தீமையை செய்வது, நோய் மற்றும் மரண பயம், கவலை, மூட நம்பிக்கை, சத்தியம் செய்தல், அடக்கமின்மை, அதிகமாக தூங்குதல், அதிகமாக சாப்பிடுதல், போலித்தனம், நன்மையின் பாசாங்கு, பாரபட்சம், சந்தேகம், மனச்சோர்வு, அவநம்பிக்கை, கசப்பு, அதிருப்தி, கடவுளை தவிர்ப்பது, தியானத்தை தள்ளி போடுதல். இவையெல்லாம் இந்த 100 கௌரவ கதாபாத்திரங்கள்ல சில கதாபாத்திரங்களோட உவமை. இத்தனையும் யுத்த காலத்துல நேருக்கு நேர் நின்று போரிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அர்ஜுனர் கதி கலங்கி போறார். கிருஷ்ணா, இது எங்களால் சாத்தியமா அப்படின்னு குருவிடம் அடைக்கலம் கொண்டு குருவோட உதவிய நாடுறார். அப்ப குருவான கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனரான சீடருக்கு எதிரில நிற்கும் இந்த பெரும் படைய எப்படி அழிக்கணும், எதற்காக அழிக்கணும், இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த அந்த ஆன்மா மறுபடியும் இறைவனை போய் எதற்காக சேர வேண்டும், எப்படி சேரலாம் அப்படின்னு தன்னோட சிஷ்யரான அர்ஜுனருக்கு ஞானத்தையும் மன வலிமையும் கொடுக்கறது இந்த கீதா உபதேசம். தொடர்ந்து அடுத்த பதிவுல அத்தியாயம் 1 ஆரம்பிக்கலாம். சேனல்ல இந்த புதிய தொடரோட உங்களோட கருத்துக்களை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. விரைவில் சந்திக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.